நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எல்லாம் செல்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் காலவேளையில் நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இதுதான் இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இந்த வார்த்தை நான் சொல்லும் போது உங்களுடைய இருதயம் என்னை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இதெல்லாம் நீங்க அங்கீகரிக்கணும். என்னை தேவன் விருத்தி அடைய பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள்ள வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை, நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே அது பலன் செய்யும், இல்லாவிட அது பலன் கொடுக்கும். ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவதுதான் தேவனுடைய அனாதி நோக்கம். உங்களை விருத்தி அடைய பண்ணுவதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தமே மனு குலத்தை ஆண்டவர் உருவாக்கும் போது அவர்களை விருத்தி அடைய பண்ணுவதுதான் அவருடைய இருதயத்தில் இருந்த ஆசையே. தேவனுடைய இருதயத்தில் இருந்த விருப்பமே என்ன? மனு குலம் விருத்தி அடைய வேண்டும். அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஜனத்தொகையில மாத்திரம் அல்ல, மற்ற எல்லா காரியங்களிலுமே ஆண்டவர் மனுஷனை விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா காரியத்திலும், அறிவிலும், ஞானத்திலும், தெய்வ பயத்திலும், தேவ கிருபையிலும், தேவ பலத்திலும், சரீர சுகத்திலும், சமாதானத்திலும், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்திலும், அவர் கொடுக்கிற பொருளாதாரத்திலும், ஆவிக்குரிய கனிகளிலும், மற்ற எல்லா காரியங்களிலுமே ஆண்டவர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய இருதயத்தில் அது இருக்கிறபடினாலே மோசையை கொண்டு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கானானுக்கும் எகிப்துக்கும் நடுவிலே மக்கள் இருக்கிற காலத்தில் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த மக்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே ஆண்டவர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். நீ கானானுக்குள் பிரவேசிக்கும் போது இந்த தரிசனத்தோடு நீ போ அப்படி சொல்றது அந்த வார்த்தையினுடைய மிக முக்கியமான அர்த்தமே அதான். கானானுக்குள் போகிறதுக்காக இஸ்ரவேல் மக்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக உன்னதமான ஒரு வாக்குத்தத்தத்தை, நீ எதை எடுத்துக்கொண்டு கானானுக்குள்ள போக வேண்டும், நீ எதை நினைத்து கொண்டு கானானுக்குள்ள போகணும், நீ கானானுக்குள் போன பிறகு கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்வி உனக்குள்ள இருக்கலாம். நீ கானானுக்குள் போகும்போது எப்படிப்பட்ட எண்ணங்களோடு தரிசனத்தோடு நீ உள்ளே போக வேண்டுமானால் கானானுக்குள் போகும்போதே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி கர்த்தர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார் என்ற தரிசனத்தோடு, என்ற அந்த விசுவாசத்தோடு, அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கையோடு நீ கானானுக்குள்ளே போ. கானானுக்குள்ளே போய் இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல்லு. இதை விசுவாசி, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதுபடியே கர்த்தர் உன்னை விருத்தியடைய செய்வார். அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய சித்தம், அவருடைய நோக்கம். ஆனால் அதற்கு முன்பு 4 காரியங்களை மோசே சொல்லுவதை கவனியுங்கள். இது எல்லாருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. தேவன் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு நீங்க விருத்தி அடைவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு இருக்கிறதை பார்க்க 1000 மடங்கு கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். எல்லாவற்றிலும் அறிவில் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஞானத்தில் விருத்தி அடைவீர்கள். மற்ற எல்லாவித கிருபையிலும் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். வேலை பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய செய்வார். தொழில் செய்கிறவர்களுக்கு தொழிலிலே கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். குடும்பங்களிலே ஆண்டவர் சமாதானத்தை விருத்தி அடைய செய்வார். எல்லா காரியத்திலும் தேவன் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் கவனிக்க வேண்டிய 4 முக்கியமான காரியங்களை மோசே இங்கே சொல்லுவதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை அறியணும். அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 18வது வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி, தேவன் ஒரு மனுஷனை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இல்லாவிட்டால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவிலே நம்மை விருத்தி அடைய பண்ணுவதற்கு முன்பதாக
நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் என்ன என்று கேட்டால், ஆண்டவர் அவருடைய கோபம், அதாவது மனுக்குலம் செய்த பாவத்து நிமித்தமாய், ஆதாமுடைய மீறுதலை நிமித்தமாய் மக்கள் விழுந்து போன அந்த அக்கிரமத்தில் இருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவன் நம்முடைய கோபத்தை விட்டு அவர் திரும்புவார், நம்முடைய உக்கிரகத்தை விட்டு ஆண்டவர் திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் உக்கிரகத்தை விட்டு அவர் திரும்புகிறதற்கு, இல்லாவிட்டால் அவர் ஏன் நம்ம அவ்வளவு உக்கிர கோபமாய் இருக்க வேண்டும் என்று கேட்டார். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவன் தேவ சாயலை இழந்து விட்டான். ஆண்டவர் எத்தனையோ தடவை அவனுக்கு அன்பு காட்டினாலும் அவனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவன் செய்து தேவனை விட்டு தூரமாய் விலகி போனான். ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை கோபப்படுத்துகிறவனாகவே மனுஷன் வாழ்ந்தான். ஒவ்வொரு செய்கையிலும் ஆண்டவரை கோபப்படுத்தினான். அவனுடைய ஜீவியத்தின் மூலமாக ஆண்டவரை கோபப்படுத்தினான். அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக தேவனை கோபப்படுத்தினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனையோ தடவை நீடிய பொறுமையாய் இருந்த காலங்களில் எல்லாமே மனிதர்கள் ஆண்டவரை கோபப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அத்தனை கோபத்திற்கு காரணம் மனுஷன் தான் காரணம். இதனுடைய பலன் என்ன? மனிதன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக, நரகத்திற்கு ஏதுவாகத்தான் மனுஷன் இருந்தான். ஆனால் மனுஷன் மேல் ஆண்டவர் அன்பு காட்டினார். மனுஷன் மேல் தேவன் கிருபை உள்ளவராக இருந்தார். மனுஷன் மேல் ஆண்டவர் தயவு வைத்தவராக இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் மேல் கர்த்தர் அளவற்ற அன்பு வைத்ததினாலே இந்த மனுஷனை நரகத்துக்கு அனுப்ப, தம்முடைய உக்கிரக கோபத்தில் இவனை நரகத்திற்கு அனுப்ப ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் இவன் செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். மனுஷன் மேல் அவன் செய்த அக்கிரமங்களுக்கெல்லாம் மனுஷன் மேல் தண்டனை வந்துதான் ஆக வேண்டும். அதுதான் தேவனுடைய நீதி. ஆனால் மனுஷன் மேல் வரக்கூடிய எல்லா கோபங்களையும் தேவன் தம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த கோபத்தை ஊற்றினார். வேதம் சொல்லுகிறது, எல்லா அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரகாராதனைகள், கீழ்ப்படியாமை, கொலை, எல்லா பாவங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அந்த ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் அந்த 3 மணி நேரம் அங்கே காரிருள் உண்டாயிருக்கிற போது உலகம் எல்லாம் இருட்டாயிருந்தது. உலகத்தின் மக்களுடைய கண்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல், என்ன நடக்கிறது என்று தெரியாமல் உலகத்தை ஆண்டவர் இருளாக்கிவிட்டு தேவன் தம்முடைய கோபத்தை தம்முடைய குமாரன் மேல் ஊற்றி கொண்டிருந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் கோபத்தினாலே எரிந்து கொண்டிருந்தார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அத்தனை கோபத்தையும் குமாரனாகிய இயேசுவின் மேல் ஆண்டவர் ஊற்றினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், அந்த கல்வாரி சிலுவையை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு என் மேல் வரக்கூடிய ஆக்கினைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்னுடைய கோபத்தை எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவன் தம்முடைய கோபத்தை விட்டு அவர் திரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய கோபத்தை விட்டு அவர் திரும்புகிறார். அவர் ஜனங்கள், அவர் மனுக்குலத்தின் மேல் கோபமாய் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை. கோபமாய் இருக்கிற வரைக்கும் விருத்தி அடைய முடியாது. அவர் மனுக்குலத்தின் மேலே, ஒரு தனிப்பட்ட மனுஷனோ குடும்பத்தின் மேலோ அவர் கோபமாய் இருக்கிற வரைக்கும் எந்த விருத்தியும் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆகையினால் விருத்தி அடைய பண்ணுவதற்கு முன்பதாக தேவன் கோபத்தை விட்டு அவர் திரும்புகிறார். கோபத்தை விட்டு திரும்புகிறதற்கு தான் கல்வாரி சிலுவையிலே தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். தம்முடைய கோபத்தை எல்லாம் அவர் மேல் ஊற்றினார். எந்த ஒரு மனுஷன் அவரை விசுவாசிக்கிறானோ அவன் மேல் தேவ கோபம் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை, உனக்கு தயை செய்து. கோபத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயை, பழைய ஏற்பாட்டு காலத்துல தயை என்று வருகிற எல்லா வார்த்தைகளுமே கிருபையை தான் சொல்லுகிறது. தயை என்று வருகிற இடமெல்லாம் கிருபையை தான். அப்படி என்றால் கர்த்தர் உனக்கு கிருபை செய்து என்றால் அதற்கு நீ தகுதியே கிடையாது. கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுகிறதற்கு எந்த தகுதியுமே நம்மிடத்துல கிடையாது. கர்த்தர் என்னை விருத்தி அடைய செய்வதற்கு என்னிடத்தில் எந்த தகுதியும் கிடையாது. உங்களை வாழ வைக்கிறதற்கு, உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறதற்கு, ஆசீர்வதிக்கிறதற்கு, நாளுக்கு நாள் உங்களை மேன்மையடைய செய்வதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் நம்மேல் கர்த்தர் தயை பாராட்டுகிறார், கிருபை பாராட்டுகிறார். அந்த கிருபையினாலதான் கர்த்தர் என்ன செய்யணுமா, நம்மை விருத்தி அடைய செய்ய வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்மை பெருக செய்யணும், நம்மை உயர்த்தணும். எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கிருபையினாலதான் கர்த்தர் செய்கிறார். ஆகையினால் அவர் உனக்கு தயை செய்து அப்படின்னு சொன்னால்
கிருபை பாராட்டுகிறார். அதாவது மறுபடியும் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற வார்த்தைக்கு சொல்லுகிறேன், அவருடைய கிருபை அளவில்லாமல் மேல் ஊற்றப்படுகிறது. கிருபை அளவில்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது. கிருபை நம்மேல் ரட்சிப்பை கொடுத்தது. கிருபை நம்மை நீதிமான் ஆக்கினது. கிருபை அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றினது. கிருபை நம்மை தெரிந்து கொள்ள வைத்தது. எல்லாமே கிருபையினால் செய்தார். ஆனால் தயை பாராட்டினாலும் ஏன் அநேகர் விருத்தி அடையவில்லை என்றால், தேவனுடைய தயவை அநேகர் விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய இரக்கத்தை அநேகர் விசுவாசிக்கவில்லை. அப்ப ஆண்டவர் தயை பாராட்டி இருக்கிறார், கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனால எபேசியர் 2:8 பவுல் சொல்லுகிறார், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப தயை பாராட்டி இருக்கிறார். நம்மிடத்தில் என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆண்டவர் தயவு பாராட்டி இருக்கிறார். எல்லார் மேலும் பட்சபாதமே இல்லை. ஏனென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷருடைய பாவத்தையும் குமாரன் மேல் சுமத்தி விட்டார். இனி பிறக்க போகிற சந்ததிகள் எல்லாருடைய கோபத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல் சுமத்தி விட்டார். இனி பிறக்கும் சந்ததிகள் ஆனாலும் சரி, அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் அவர்கள் கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்பட முடியும். அப்ப நான் சொல்லுகிற காலவேளையில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் தேவனுடைய தயவை விசுவாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆமென் சொல்லுவான். தேவனுடைய தயவை விசுவாசியுங்கள். அந்த இடத்துல எது பிரச்சனையா இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன். ஏன் இன்றைக்கு அநேகர் அந்த விருத்தி அடைய முடியவில்லை என்றால், தேவனுடைய தயவினாலதான் நான் விருத்தி அடைகிறேன் என்பதை இவர்கள் விசுவாசிக்காமல் என்னுடைய முயற்சினாலே நான் விருத்தி அடைகிறேன் என்று எண்ணுகிறதுனாலதான் பிரச்சனை. என்னுடைய முயற்சினாலதான் நான் விருத்தி அடைகிறேன், என்னுடைய திறமையை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? விருத்தி அடைகிறேன். என்னுடைய உழைப்பினாலே நான் விருத்தி அடைகிறேன், எனக்கு இருக்கிற தாளந்துகளினாலே நான் விருத்தி அடைகிறேன் என்று நம்பிக்கையை தன்மேல் வைத்திருக்கிறதுனாலே, தங்களுடைய திறமையின் மேல் வைத்திருக்கிறதுனாலதான் விருத்தி அடைய முடியாமல் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய திறமையினால நீ விருத்தி அடைய போகிறதில்லை, உன்னுடைய திறமையை கொண்டு உன்னுடைய சுய அறிவை கொண்டு விருத்தி அடைய போகிறதில்லை, என்னுடைய தயவினால் நீ விருத்தி அடைய முடியும் என்று சொல்லுகிறார். கைகளை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப நான் கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைங்க கால வேளையில தேவனுடைய தயவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டுடைய கிருபையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கோபத்தை விட்டு திரும்பி உனக்கு அவர் தயை செய்து அவர் உனக்கு இறங்கி, உனக்கு இறங்கி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? இறங்குகிறார், இரக்கம் செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கஷ்டங்களை கண்டு அவர் மனதுருகுகிறார். வாழ்க்கையில நீங்க படுகிற கஷ்டங்கள், உலகத்தில் வர பாடுகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான துன்பங்கள், இவைகளெல்லாம் கண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரா? மனது இறங்குகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நீதியை பார்த்து இல்லை, உங்க ஜெபத்தை பார்த்து கிடையாது. நீங்க ஏதோ ரொம்ப புண்ணியவான்கள் என்பதனால கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யல. நீங்க ரொம்ப யோக்கியர்கள், ரொம்ப நல்லவங்க, ஒழுங்கா ஜோம் பண்றீங்க, ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறீங்க என்பதனால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறது இல்ல? இரக்கம் செய்வதில்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே எசேக்கியாவின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். உன்னுடைய தாய் அவள் இரத்தத்தில் கிடந்தாள், இரத்தத்தில், தெருவில் இரத்தத்தில் கிடந்தாள். நான் போகும்போது நான் அவளை பார்த்தேன், அவள் இரத்தத்தில் கிடந்தாள், நிர்வாணியாய் கிடந்தாள், அனாதையாய் கிடந்தாள், ஆதரற்றவளாய் கிடந்தாள். நான் அவளை கண்டு இறங்கி அவள் மேல் என் வஸ்திரத்தை விரித்தேன். இப்படித்தான் நீங்கள் என்னுடையவர்கள் ஆனீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. உன் நீதியை பார்த்து கிடையாது, உன் பரிசுத்தத்தை பார்த்து கிடையாது, உன் ஜெபத்தை பார்த்து கிடையாது. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நமக்கு இந்த கிருபை, இந்த புண்ணியம், இந்த கிருபை கிடைத்தது. ஆகையால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கத்தை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டுடைய இரக்கத்தை நான் பெற கர்த்தர் எனக்கு பாராட்டினாரே, அவருடைய கிருபை எண்ணி நான் துதிக்கிறேன். ஆண்டுடைய பிள்ளையே, ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இறங்கி, அவர் உங்களுக்கு இறங்கி. அடுத்த வார்த்தைக்கு நான் போய் கீழே நம்ம இன்னும் முக்கியமான வார்த்தைகளை நாம் படிக்க வேண்டியிருக்குது. அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி. எல்லாரும் இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிக்கணும். அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி அவர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அவ எப்படி விருத்தி அடைய பண்ணுவார் சொல்றார்? உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே நான் உன்னை என்ன செய்வேன்? விருத்தி அடைய பண்ணுவேன்.
என்னமோ நீ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதுனால நான் உன்னை விருத்தி அடைய பண்றது இல்லை. உன்னை பார்த்து நான் உன்னை விருத்தி அடைய பண்றது இல்லை. இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த விதத்திலும் நீங்க ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களே கிடையாது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், கடின வெண்கலம் போன்ற நெற்றியை உடைய ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களே கிடையாது. ஆனால் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். அந்த பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தது நிமித்தமாய் நான் உங்களை என்ன செய்வேன்? விருத்தி அடைய பண்ணுவேன். அப்ப நான் சொல்லுகிறேன், அப்ப நாம எதை விசுவாசிக்கணும்? என் பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்தாரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எப்படி ஆணையிட்டு கொடுத்தாரோ அப்படியே தேவன் என்ன செய்வார்? விருத்தி அடைய பண்ணுவார். இப்போ கேள்வி என்ன தெரியுமா? பிதாக்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தான் குறிக்கிறது. அப்ப அவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த காரியம் எனக்கு எப்படி பலிக்கும்? என்ன கேள்வி. இப்ப அனைவரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் பிதாக்கள். அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தது எனக்கு எப்படி பொருந்தும்? அது எனக்கு எப்படி பலிக்கும்? அதை நான் விசுவாசித்தா எனக்கு எப்படி பலிக்கும்? இஸ்ரவேலர்களுக்கு சரி, யூதர்களுக்கு சரி, ஆனா எனக்கு அது எப்படி பலிக்கும் என்பதுதான் அனைவருடைய கேள்வி. நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் மூலமாய் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடி பிறந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததிகளும் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீங்களும் பங்குதாரராய் இருக்கிறீர்கள் என்று வேதத்தின் மூலமாய் சொல்லுகிறேன். வாசிக்கலாம் சில வேத வசனங்களை இந்த கால வேளையில. ரோமர் நிருபம் 9வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 9:6. வேத வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. பேருக்கு இஸ்ரவேலர்கள் இருந்தாலும் அவர்கள் மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியில் வந்திருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. அப்படின்னு சொன்னா அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லவென்றால் அப்ப யார் இஸ்ரவேலர்கள்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? மாம்சத்தின்படி ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் இல்லை என்றால் அப்ப இஸ்ரவேலர்கள் யாரு? அதை நீங்க நல்லா கவனிங்க. 9:7 அடுத்த வசனம் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள். இது எப்படிங்க? ஆபிரகாமின் சந்ததி தான், ஆனா பிள்ளைகள் அல்லங்கிற. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி தான், ஆனாலும் பிள்ளைகள் அல்ல. அப்ப எப்படி பிள்ளைகள் அல்லன்னு சொல்றார்? நான் கர்த்தருடைய பந்தியை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க. மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை தான் யோசிக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை யோசிக்கிறார்கள். இப்ப பவுல் இங்க 2 காரியங்களை பிரிச்சு சொல்றார். ஒரு சந்ததி மாம்சத்திற்குரியவர்கள் சொல்றார், இன்னொரு சந்ததி ஆவிக்குரியவர்கள் சொல்றார். மாம்ச பிரகாரமாக ஆபிரகாமுக்கு பிறந்தாலும் அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. இவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள், இவர்கள் இஸ்ரவேலர்களே அல்ல அப்படின்றார். அப்ப யார் இஸ்ரவேலர்கள், யார் ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு கேட்டா, வாக்குத்தத்தத்தின்படி ஒருவன் பிறந்தான். அந்த வாக்குத்தத்தத்தின்படி இருந்தவன் ஆவிக்குரியவன். அந்த ஆவிக்குரியவனுடைய சந்ததியில வருகிறவர்கள் தான் உண்மையான இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். நான் அதை திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே வர்றேன் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருடைய மனதில் இது பதியணும், நீங்க இதை அப்படியே விசுவாசிக்கணும் என்பதை திரும்ப திரும்ப சொல்றேன். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்ப யார் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு கேட்டா, விசுவாச மார்க்கத்தார். யார் அந்த விசுவாச மார்க்கத்தார்? எழுத்தின்படி ஆபிரகாமுக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம், சந்ததியில வந்திருக்கலாம், அவர்களை வேதம் சொல்லவில்லை. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஒருவேளை ஆபிரகாமின் சந்ததியா இருக்கலாம், இல்ல புறஜாதிகளா இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னு கேட்டா, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் தான் யாரா? ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதை சொல்ற. ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகள் யாரு?
ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யார் என்பதை தெளிவா சொல்லிட்டு வர்றார். கவனிங்க, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அதே 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இல்ல 9வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்ப 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. 4வது அதிகாரம் 28வது வசனம் கவனிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சகோதரரே, நாம் ஈசாக்கை போல, அதாவது ரெண்டா பிரிச்சு சொல்றார். ஒருவன் மாம்சத்திற்குரியவன், இன்னொருவன் ஆவிக்குரியவன். மாம்சத்திற்குரியவன் அவன் எழுத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியில வந்திருந்தாலும் அவன் யாரு கிடையாது, ஆபிரகாமுடைய பிள்ளை கிடையாது. ஆனா இன்னொரு சந்ததி இருக்குது, அது ஈசாக்கின் சந்ததி. அவன் ஆவிக்குரியவன், அவன் வாக்குத்தத்தத்தினால வந்தவன். அப்போ அப்படிப்பட்டவன் தான் ஆபிரகாமுடைய பிள்ளை. அப்படி நீங்கள் எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அப்ப நான் சொல்ற காலவேளையில யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களோ அத்தனை பேரும் நம்ம யாரா இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம், ஆவிக்குரிய நிலைமையில் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகுமா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, அந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு சொந்தமாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கீழே வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3 எடுங்க.